வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 11வது அத்தியாயம் ஞான வேளத்தில் 1670வது மந்திரம் சிந்திக்கின்றோம். சிவஞானிகட்கும் சிவயோகிகட்கும் அவமானம் சாதனம் ஆகாது தேரில் நவமாம் அவர்க்கது சாதனம் நாங்கும் ஓமானமில் பொல் உள்ளுறலாமே. இந்த ஞான வேடத்துல நமக்கு ஒரு குறிப்பிடுறது என்னன்னா, இந்த சன்மார்க்கம் சகமார்க்கம் அப்படின்ற ஒரு 4 இருக்கு இல்லைங்களா, அது பிகினர்ஸ்க்கு தான் தேவைப்படும். இறைவனை உள்ளுக்குள் உணர்ந்தவர்களுக்கு, உள்ளுக்குள்ளே கண்டு கொண்டவர்களுக்கு, உள்ளத்தில் உறைந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த புறச்சின்னங்கள் வேடங்கள் தேவையில்லை. சிவஞானி சிவயோகிக்கு இலக்கணங்கள் கொடுத்திருந்தாலும் அவர்களுக்கு அது தேவைப்படுவதில்லை அப்படின்றாரு. ஏன்னா சிவஞானிகளுக்கும் சிவயோகிக்கும் அப்படிங்கும் போது உண்மையான சிவஞானத்தை அடைந்த ஞானிகளுக்கும் சிவயோகத்தில் திளைக்கும் யோகிகளுக்கும், உண்மையான சிவஞானத்தை அடைந்த ஞானிகளுக்கும் சிவயோகத்தில் திளைக்கும் யோகிகளுக்கும் அவமானம் சாதனம் ஆகாது தேரில் ஆராய்ந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த அடையாளங்களோ சடங்கு முறைகளோ ஒருபோதும் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அவர்கள் அந்த கருவிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவமார்க்கமாவது சாதன நாங்கும். இன்னும் பக்குவம் அடையாதவர்களுக்கு தான் இந்த 4 வகையான சாதனங்கள் தேவைப்படுகின்றன. ஞானிகளுக்கு தேவையற்ற ஒன்றாகவே இவைகள் இருக்கின்றன அப்படின்றத நமக்கு ஒரு புரிதல் கொடுக்கின்றார். ஓமானம் இல்லொரு உள்ளுரையிலாமே. இந்த ஒப்பற்ற தனிப்பெரும் பொருளான சிவபெருமான அவங்க உள்ளத்துல எப்பயுமே நீக்கமர நிறைந்து வச்சிருப்பாங்க. அவங்களுடைய சென்டர் பாயிண்டே கோர் பாயிண்டே அதாவதான் இருக்கும். அப்ப இது என்ன சொல்லுவோம்னா, அக அனுபவம் வேணும். எப்ப புறச்சின்னங்களை பத்தி அவங்க கவலைப்படலையோ அப்ப அங்க அக அனுபவத்துல டெப்த் இன் லாங் டிராவல்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அதான் தனக்குள்ளே இறைவனை கண்டுவிட்டால் வெளில தேடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா சிவஞானிகளும் யோகிகளும் என்ன பண்றாங்கன்னா தங்களுக்குள்ளே இறைவனை உணர்ந்தவர்கள். அதனால அவங்களுக்கு இது தேவையில்லைன்றதும், சாதனங்களுடைய நிலைகள் எதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப 1ஆம் கிளாஸ் போகும்போதுதான் ஸ்லேட்டு பல்புன்னு தேவைப்படும். ஏன்னா பிரைமரி அது எழுதுறது அழைச்சி பார்க்கறது அப்படின்றது, இல்ல பென்சில் எரேசர், அந்த மாதிரி இலக்கை அடைஞ்சவங்களுக்கு தேவையில்லை, ஏனி தேவையில்லை அப்படின்றத நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இந்த ஓமானம் இல்லாத பொருள் அப்படின்றார். ஏன்னா இந்த சிவபெருமான் அப்படின்றவர் எதன் கூடவும் ஒப்பிட முடியாத ஒரு பரம்பொருள். அவனுக்கே நமக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா உலகில் சாதனங்கள் எல்லாத்தையும் நம்ம கடந்து நிற்கின்றோம் அப்படின்னு தான் பொருள். அப்ப திருப்பி நமக்கு என்ன மெயின் ஒரு டாட் கொண்டு வராருன்னா, கடவுளை வெளில தேடக்கூடாது. தனக்குள்ளே உணர்ந்தவர்களுக்கு புறச்சடங்குகள் அவசியமற்றவை அப்படின்றத அந்த ஓமானம் இல் பொருள் அப்படின்ற வார்த்தைக்கு குறிக்குது. இந்த விளக்கும் வகையில ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, கிழிந்த துணியும் கீர்த்தி பெற்ற நாணியும். ஒரு காலத்துல காட்டுல மிகச்சிறந்த சிவயோகி இருந்தாரு. எந்த நேரமும் சிவசிந்தனையிலே திளைத்திருப்பார். அவர் அணிஞ்சிருக்கின்ற ஆடையை பற்றி கூட கவலைப்பட மாட்டார். ரொம்ப பழசு, அங்கங்க கிழிஞ்சிருக்கும். ரொம்ப விட்டு பார்த்தோம்னா ஒரு பிச்சைக்காரன் மாதிரி இருப்பார். ஆனா அந்த ஊர் பக்கத்துல இருந்த ஒரு சிற்றரசன், அவனை சொல்லவா வேணும், பணபலம் இருக்கும், அதிகார பலம் இருக்கும், தன்னை ஒரு பெரிய சிவபக்தன்னு காட்டிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் அவனுக்கு. அதனால விலை உயர்ந்த பட்டாடைகளை அணிஞ்சுக்கிட்டு, உடல் முழுவதும் சிறுநீர் பூச்சி, கழுத்துல பெரிய உத்ராட்ச மாலைலாம் அணிஞ்சுக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி வந்துட்டு இருப்பான். தான் பெரிய சிவபக்தன், எனக்கு தெரியாத ஆன்மீக ரகசியமா இல்லைன்னு அவனுக்கு ஒரு கர்வம் இருந்தது. அந்த சிற்றரசன் என்ன பண்றான், காட்டு விழா சொல்லும் போது மரத்துல தியானத்துல இருந்த அந்த யோகியை பார்க்கறான். கிழிந்த கோலத்துல இருந்ததை பார்த்து சிரிக்கிறான். என்ன பெரியவரா, நீ எல்லாம் சிவனை பத்தி பேசுறான்னு நினைச்சிட்டு இருக்கியா? கோலத்தை பார்த்தாலே கேவலமா இருக்குது,
என் நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணக்கூடாதா? நான் ஏன் முறைப்படி இந்த திருநீர் பூசுறதெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஆணவத்தினோட உச்சத்துல கேட்க, அவரை மெல்ல கண்ணு வீச்சு பார்த்தாரு. அவனை பார்த்து சிரிச்சாரு. அந்த சிற்றரசனை பார்த்து அந்த பாறையை உற்றுப்பாரு அப்படின்னாரு. பக்கத்துல இருக்கிற பாறையை காமிச்சு உற்றுப்பாருன்னாரு. அரசன் பார்க்கறான், அது சிவலிங்கமா தெரியுது. அந்த பாறையில இருந்து ஒரு பேரொளி புறப்பட்டு வந்து அவன் கண்களை மறைச்சுது. அப்பதான் அவன் ரியலைஸ் பண்றான். கண்கள் வெளியே பார்த்ததை நிறுத்திவிட்டு அவனது உள்ளத்தை பார்க்க தொடங்கினான். அப்ப அவன் கண்ட காட்சி வந்து அதிர வைக்குது அவனை. ஒரு ஏழையினுடைய யோகி இதயத்துல சிவபெருமான் வந்து உமையாலோடு ஆனந்தத்தோட ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம பட்டாடை உடுத்தி வேஷம் போட்டு இதயம் வெறும் இருட்டாக இருப்பதை அவன் உணர்றான். அவன் அப்ப யோகி கிட்ட சொல்றான், அரசே, யோகி சொல்றாரு, தாகம் எடுத்தவனுக்கு தான் தண்ணீர் முக்கியமே தவிர அந்த தண்ணீர் எந்த பாத்திரத்துல இருக்கிறதுன்னு முக்கியம் இல்ல. சிவனை உன்னை உள்ளுக்குள்ள வேணும் அப்படின்னாக்கா அடையாளங்கள்லாம் வெறும் சுமைதான். புகையும் இகையும் ஒன்றுதான் நினைக்கணும். ஏன்னா ஒப்பற்றவன் இறைவன் உங்களுக்குள்ள இருக்க நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா வேற எதுவுமே தேவையில்லை. அப்ப அரசன் தன் தவறை உணர்ந்து யோகியின் கால்களில் விழுகின்றான். இதுதான் அந்த யோகி தான் உண்மையான ஞானி. அவமான சாதனம். அவருக்கு இந்த துணி கூட கட்டியிருக்கலாம், அதை பத்தி கவலையாது. ஆனா அவர் உள்ளத்துல இறைவன் இருக்கின்றான். எனவே பக்தி என்பது வேஷத்தில் இல்லை, உள்ளத்திலும் நேசத்திலும் இருக்கிறது. எனவே நாம் அன்றாட வாழ்க்கையில் ஆடம்பரத்தை தவிர்ப்போம், அகத்தை கவனிப்போம். கருவிகளை விட இலக்கு முக்கியம், தன்னம்பிக்கையும் சுழாயும் ரொம்ப முக்கியம். இறுதியாக டிராமா பண்றதை விட்டுட்டு உண்மையான சிவசிந்தனையில இருக்க ட்ரை பண்ணுவோம் என்று கூறி தளத்தை கௌரி அம்மாவோட படிக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா, மிக அருமை. ரொம்ப நல்லா இருந்தது. மிக்க நன்றிங்க ஐயா. வாங்க விந்தியம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1670வது திருமந்திரம். சாதகர்க்கே சாதனம் தேவை. திருமந்திரம். சிவஞானிகட்கும் சிவயோகிகட்கும் அவமான சாதனம் ஆகாது தேரிற் நவமாம் அவர்க்கு அது சாதனம் நான்கும் உவமானம் இல்பொருள் உள்ளுறல் ஆமே. அருமையான திருமந்திரம். சிவஞானம் பெற்றவர்களுக்கும் சிவயோகம் உற்றவர்களுக்கும் வீண் வேடர்களும் வெளிப்படையான அடையாளங்களும் தேவையில்லை. உண்மையில் சொல்ல வேண்டுமானால் புதியவர்களுக்கு சரியை, கிரியை, யோகம், ஞானம் என நான்குமே நல்ல சாதனங்கள் என்றாலும் ஒப்புவை கூற இயலாததான உயர்ந்த சாதனம் யோகிகட்கும் ஞானிகட்கும் உள்ளத்துள்ளே இறைவனை கண்டு இருப்பதே ஆகும். அவம் வீண் தேரின் ஆராய்ந்தால் நவம் புதியது, சாதனம் அடையாளம், நான்கு சரியை, கிரியை, யோகம், ஞானம், உள்ளுறல் உள்ளத்துள் உணர்ந்து அறிதல். சிவயோகிகள் ஞானிகள் சாதனையாளர்கள், அவர்களுக்கு சாதனம் வேண்டாம். சாதகர்களுக்கும் புதிதாக பயிலுபவர்களுக்கும் சாதனம் அவசியம் என்பது கருத்து. கழக வெளியீட்டில் மதிக்கத்தகாத தீய செயல்களை துணையாகிய சாதனமென கொண்டு நடப்போர் அரிய மக்கட்பிறப்பின் பயனை வீணாக்குகின்றனர். ஆராயின் சிவஞானிகட்கும் சிவயோகிகட்கும் அவை
பொருந்தாதன. அவர்களுக்கு பொருந்திய துணை நாகும். அவை சீலம் நோன்பு செறிவு அறிவென்பன. தனக்கு உவமை இல்லாதானாகிய சிவன் மேற்கூறிய நாநெறியால் வழிபடுவோர் உள்ளத்து வீற்றிருந்து அருளுவன். அவமான பாவம் விளைக்கக்கூடிய உவமானம் இல் பொருள். தனக்கு ஊமை இல்லாதான் சிவன் உள்ளுறலாம், உள்ளத்திலே அடையலாம். திருமந்தத்துக்கு இணையான ஒரு புந்தரர் அருளி செய்த தேவாரம். பொன்னவன் பொன்னை தந்து என்னை போக விடா, மின்னவன் வேதத்தின் உட்பொருளாகிய அன்னவன் ஆமாத்தூர் ஐயனை ஆர்வத்தால் என்னவன் என் மனத்து இன்புற்று இருப்பேனே. அருமையான பாடல். சிவசிந்தனையோடு நாள்தோறும் நாம் இருக்க வேண்டும். அகத்தில் எப்போதும் சிவனுடைய நினைவு இருந்தால் அது அனைவருக்குமே நன்மையை விளைவிக்கக்கூடும். பாடலின் பொருள்: திருவாமாத்தூரில் எழுந்தருளி இருக்கும் இறைவன் பொன்னை தந்து என்னை புறம் போக விடாத பொன் போன்ற மேனி உடையவன், மின்னல் போல ஒளிமயமானவன், வேதத்தின் உட்பொருளாய் விளங்குபவன், என்னை அடிமையாக உடையவன். அவனை அன்பால் நினைந்து என் மனத்தில் வைத்து இன்பம் உற்று இருப்பேன் என்பது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா, மிக்க நன்றி, மிக அருமை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1670. சிவஞானிகட்கும் சிவயோகிகட்கும் அவமான சாதனம் ஆகாது தேரில், அவமாம் அவர்க்கது சாதன நான்கும், உவமான மில்பொருள் உள்ளுறலாமே. Translation: If understood properly, the external ways are not agreeable for the Sivanyanin and the Sivayogin. For them, the four external distinctive marks are inadequate. They are engrossed in the incomparable thing. கொடுத்துருக்காங்க. சிவஞானிகட்கும் சிவயோகிகட்கும், யாரெல்லாம் உள்ள திரும்பினவங்களுக்கு, வெளி உலகத்திலே இல்லாம தனக்குள்ள இருக்கிற இறைவன் பக்கம் திரும்பினவங்களுக்கு, அவங்க தான் சிவஞானி. சிவஞானிங்கிறவங்க ஆராய்ந்து அறிந்து உள்ள திரும்பினவங்களா இருக்கலாம். சிவயோகின்றவங்க யோகத்தால சிவத்தை உணர்ந்து உள்ள திரும்பினவங்களா இருக்கலாம். ரெண்டு பேருமே அந்த சரியகிரியை தாண்டி தனக்குள்ள இறைவனோட ஒன்றி இருக்கிறவங்க. ஏன்னா தேடுற விஷயம் நம்ம எங்க தேடணும்? ஏன்னா இந்த உலகம் பொருளுக்கான உலகம் இல்லையா? அருளுக்கான உலகம் உள்ள இருக்கு. நம்ம அருளை தேடுறோம்னா நம்ம உள்ளதான் தேடணும். பொருளை தேடுறோம், பணம் பொருள் இந்த மாதிரினா இந்த உலகம் அதுக்கான உலகம்தான். இதுல நம்ம பொருளுக்கான உலகத்துல இருந்து நம்ம அருளை தேடுறோம்னா அருள் எங்க இருக்கு அப்படின்னா நமக்குள்ளதான் இருக்கு. அப்ப அருளுக்கான உலகத்துக்கு போகணும்னா நமக்குள்ளதான் திரும்பணும். அப்படி உள்ள திரும்பினவங்க அவங்களுக்கு எப்படி அவங்க வெளி உலகத்துல இல்லைன்றதுனால அவமான சாதனம்னா தேவையில்லாத சாதனங்கள், கருவிகள், வேடங்கள், இது எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை. ஆகாது தேரில்னா சொல்லணும்னா சொல்றது, இது நான் சொல்லணும்னா இது அவங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி. தேவையான சாதனம்னு ஒன்றும் இல்லை. அவமாம் அவர்க்கது சாதன நான்கும். அவமாம்னா இதெல்லாம் தேவையில்லாதது சாதனம். இந்த நான்கும் முக்கியம் நினைக்கிற சாதனம் கூட இவங்களுக்கு அது தேவையில்லை. அது சரியகிரிய யோகம் ஞானமா பார்த்தாலும் சரி, இல்லை வேடங்களா திருநீர், ருத்ராட்சம், அவங்க போடுற ஆடை, சடைமுடி, இந்த மாதிரியான அவங்க நார்மலான வேடமா இருந்தாலும் சரி, இல்லை அந்த மார்க்கத்தை சொல்றதாக எடுத்துக்கிட்டாலும்
சரி. சர்புத்திர மார்க்கம். அதாவது அந்த ஸ்டெப்ஸ் அவங்க பக்தியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் உள்ள திரும்ப முடியும் இல்லையா? அந்த இடத்துல சொல்றதுக்காகவும் இருக்கலாம். அதுவும் அவங்களுக்கு தேவையில்ல. ஏன்னா எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லங்கிறப்ப, நீங்க முக்கியமான சாதனை இதுதான். இந்த திருநீர் அவ்வளோ பெருமை சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த சாதனம் கூட தேவையில்லையா? அப்படிங்கிற மாரி இருக்கும்ல. ஆனா உள்ள திரும்பி இறைவனை பற்றிக் கொண்ட பிறகு, எந்த சாதனமும் தேவையில்ல. அது அந்த 4 சாதனமா இருந்தாலும் சரி, வேற எந்த தேவையில்லாத சாதனமும் எதுவுமே தேவையில்ல. ஏன்னா, அ உவமான மெய்ப்பொருள் உள்ளுறலாமை. உவமானம்னா கம்பேர் பண்ணி எது சிறந்ததுன்னு சொல்ற ஒரு விஷயம். அந்த மாதிரி சொல்ல முடியாத ஒரு விஷயத்த பத்தி, அவங்க பற்றிக் கொண்ட பிறகு, நாம இங்க ஒரு ஒரு பொருள வச்சு நம்ம அ அதுக்கு ஈக்குவலா நம்ம பார்க்க முடியாது இல்லையா? அதையும் தாண்டி, இந்த பொருள்களையும் தாண்டி, இந்த வேடங்களையும் தாண்டி, அ ரொம்ப மகத்துவமான ஒரு விஷயத்த வந்து அவங்க பற்றிக் கொண்ட பிறகு, இந்த சின்ன சின்ன விஷயமெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்குன்னு ஒண்ணு வச்சுக்கிறதுக்கோ, இல்ல அதுலேருந்து சக்தி வரும்னு வச்சுக்கிறதுக்கோ, இது எல்லாமே தேவையில்ல. அ அப்படின்னு சொல்றதா, அது உள்ளூர இருக்கிறத அவங்க பற்றிக் கொண்ட பிறகு, இந்த தேவையில்லாத சாதனங்கள்லாம் அவங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா, அவங்க வந்து எங்க தேடணுமோ அங்க தேடிட்டாங்க. எங்க தேட தேவையில்லையோ அங்க இல்லாம, ஏன்னா வெளியில தேடினா தான் நமக்கு உள்ள இருக்கிறத பத்திலாம் யோசிக்கணும். நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டோம்னா நமக்கு இது இல்லன்ட்டு. இது நமக்குள்ள என்ன சக்தி வச்சு நம்ம உள்ள போக முடியும் அப்படின்னா, கவனங்கிற சக்தி தான் நம்மளுக்கு முதல் நிலையில இருக்கிற சக்தி. அந்த கவனம்ன்ற சக்திய வந்து தான் நம்ம வெளியிலயே போட்டுட்டு இல்லாம, நம்ம உள்ள உள்ள நம்மளும் அந்த அருள நோக்கி நம்ம ஏன்னா இந்த உலகத்துல நம்ம அம் நல்லா இருக்கீங்க, நல்லதா இருக்கோம்னாலே இங்க பணம், புகழ் அந்த விஷயங்கள் தான். அந்த மணிப்பூரக சக்கரம் வரைக்கும் தான் இந்த உலகம் வந்து உங்கள மதிக்கிற விஷயம். அருள் வந்து அன்பு, அமைதி அந்த விஷயம். அத வந்து இந்த உலகம் மதிக்காது. இந்த உலகம் அத புரிஞ்சுக்காது. நீங்க சேர்த்து வைக்கிறதுனா கூட சொத்த தான் சேர்த்து வைப்போம். எல்லாரும் வந்து நான் பணம் எனக்கான பணம் வந்துட்டாலும், அடுத்த என் என் தலைமுறைக்கும் பணத்த தான் சேர்த்து வைக்க முடியும். ஆனா, அது உண்மையா நம்மளோட ஜெனரேஷன் அத அனுபவிக்கிற ஆரோக்கியம் இருக்கா? அந்த நல்ல குணம் இருக்கா? அ அதெல்லாம் பத்தி யாருக்கும் கவல வராது. அவங்க எந்த குணத்துல நம்ம நம்ம சந்ததிய கொண்டு வரணுன்றது கவல இருக்காது. எந்த ஆரோக்கியத்தோட, எந்த கருமாவும் இல்லாம நம்ம சந்ததிகள கொண்டு வரணுன்றது அந்த கவலையும் இருக்காது. பணம் மட்டும் என் பிள்ளைங்களுக்கு வேணும். ஏன்னா பணத்த வச்சுட்டா இங்க வந்து சந்தோஷமா இருக்கலாம். அப்படின்றது தான் இங்க உலகியலுக்கான ம் அறிவு இருக்கிற விஷயம் வந்து பணம் தான் முக்கியம், ஸ்டேட்டஸ் தான் முக்கியம் அப்படிங்கிற அது இருந்தா என் பிள்ளைங்க சந்தோஷமா இருந்துருவாங்க அப்படின்னு நெனச்சுக்கிறோம் இல்லையா? அப்படின்னு நெனச்சுக்கிறோம். ஆனா அத அனுபவிக்கிற கர்மாவும் நமக்கு இருக்கணும். அந்த அதுக்கான ஆரோக்கியமும் இருக்கணும். அது நமக்கானதாகவும் இருக்கணும். அது இறைவன் கையில தான் இருக்கும். இல்லையா? இவ்ளோ விஷயம் இருக்கு. அந்த அந்த இது இல்லாம நம்ம போகுறது வந்து நமக்கு தேவையானதுக்குன்றத மீறி, இன்னமும் அத அத தான் சேர்த்துக்கிட்டே போவோமே தவிர, அருள சேர்க்கணும். பாவத்த குறைக்கணும். நம்ம அன்புல போகணும். அந்த இது ஏன்னா இந்த உலகத்துல நீங்க உண்மையான அன்பு நீங்க காமிச்சீங்கனாலும், அது வேஸ்ட்டா தான் போகும். ஏன்னா இங்க இருக்கிற ம் முக்காவாசி ஒரு 90% பீப்பிள்க்கு வந்து புரியாது. பணம் தான் புரியும். ஆடம்பரம் தான் புரியும். அம் அம் அ சந்தோஷம். அந்த மனது சந்தோஷமாக வைக்கிறதுக்கான விஷயங்கள் செய்றதுக்கு தான் விரும்புவாங்க. அந்த மனத வந்து ஏன்னா மனது சந்தோஷமா இருந்தா, அவங்களுக்கு நல்லா இருக்கிறதா ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? நம்ம இங்க அருள் உலகத்துல என்ன அப்டின்னா, அந்த மனதையே கடக்குற விஷயம். பொருள் உலகத்துல என்னன்னா, அந்த மனத சந்தோஷமா வச்சுக்கிற விஷயம். இவ்வளவுதான். ஆனா, அது வந்து நம்ம கர்மா இருக்கு, அருள் இருக்கு, இதெல்லாம் தாண்டி அத அனுபவிக்கிற விஷயம் இருக்கு. அப்படியே நீங்க அனுபவிச்சாலும், அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான், இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான். அது ரொம்ப டெம்பரவரி. அ ஒரு 10 வருஷமா, 20 வருஷம், இன்னும் 30 இல்ல இல்ல இன்னும் ஒரு 100 வருஷம்னே வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் தான். ஆனா, நம்ம இங்க திரும்பி திரும்பி பிறக்கிறது வந்து பல கோடி ஆண்டுகள் நம்ம வர்றது இங்க. இப்ப வினைகள சேர்த்துக்கிட்டு நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்களையும் பார்க்குறோம். அம் அ மிருகங்களா திரியிற கஷ்டப்படுற மிருகங்களையும் பார்க்குறோம். அது இப்ப நாம இப்ப இந்த இந்த ஜென்மத்தில நான் நல்லா இருந்தா போதும். பணத்த சேர்த்து என் பிள்ளைங்களுக்கு குடுத்தா போதும்னு நம்ம நெறைய வினைகள சேர்த்துட்டு, அடுத்த ஜென்மத்தில ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பிறவியா பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? நம்ம எத நோக்கி போகிறோன்றே தெரியாம ம் அ பணம்ன்னு போகிற உலகம் தான் இது. இதுல நம்ம எல்லாருக்கும் நம்ம புரிய வைக்கணுன்றது இல்ல.
இந்த திருமந்திரத்தை கையில எடுத்திருக்கோம்னாலே நம்ம உள்ள திரும்பணும்னு இறைவன் விரும்புறாரு. அந்த அறிவு நமக்கு வந்திருக்கு. அருள் முக்கியம். அருள் உலகத்துக்கு நோக்கி தான் நம்ம போகணும். நமக்கு நல்லது நம்ம திரும்பி பிறந்தாலும் நல்ல பிறவியா இருக்கணும். நம்ம குடுக்குற நம்ம சந்ததிகளும் நல்லா இருக்கணும். இந்த உலகமும் நல்லா இருக்கணும். அப்படின்னா, நம்ம இந்த பொருள நோக்கி போக்கூடாது. அருள நோக்கி தான் போகணும். அருள நோக்கி போனா எல்லாமே நல்லதா நடக்கும். நமக்கு இந்த ஜென்மத்திலே எல்லாமே கிடைச்சிருதுன்னு இல்லைனாலுமே பரவால்ல. அ நம்ம அடுத்த ஜென்மத்தில நம்ம இறைவன அடைவோம். நல்ல விஷயத்த குடுத்துட்டு போயிருப்போம் இந்த உலகத்துக்கு. நம்ம சந்ததிகள் நல்ல ஆரோக்கியத்தோட வர்றதுக்கு உதவியா இருந்திருப்போம். நல்ல குணத்தோட வர்றதுக்கு, இந்த உலகம் நல்ல மனிதர்கள் இருந்தா இந்த உலகம் நல்லா இருக்கிறதுக்கு உதவியிருப்போம். இந்த விஷயம்லாம் இருக்கும்போது, நம்ம அருள் உலகத்த நோக்கி நம்ம பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு உள்ள தான் திரும்பணும். ஏன்னா, நம்ம குணம் உள்ளதா இருக்கு, நம்மளோட அருள் உள்ளதா இருக்கு, இறைவன் உள்ளதா இருக்கிறாரு, நம்ம அன்பு உள்ளம் உள்ளதா இருக்கு, நமக்கு அறிவுன்றதும் நமக்குள்ளதா இருக்கு, நமக்கு நன்றி உணர்வு, நம்ம அ மத்தவங்கள எப்படி பெருந்தன்மையா நடத்துறோம், இது எல்லாமே எங்கேயுமே வெளியில இல்ல. எல்லாமே நமக்கு உள்ள தான் இருக்கு. அப்ப நம்ம சரி செய்ய வேண்டியது நம்ம உள்ளத்த தான். அப்போ நம்ம உள்ளத்த சரி செய்றதுக்கான நமக்கு கிடைச்சிருக்க கருவி என்ன அப்டின்னா, கவனம் தான். அதுதான் நம்மள்ட்ட இருக்க இப்ப எப்படி சூரியகாந்தி பூ வந்து சூரியன பார்த்தா மலருமோ, அது மாரி நம்மள நம்ம மலர வைக்கணும்னா, நமக்குள்ள இருக்க அந்த கவன சக்திய தான். அதுதான் நந்தி தேவர். அத நமக்குள்ள தான் நம்ம திருப்பணும். அந்த நமக்குள்ள இருக்க சக்தி தேவியும் அருள் செஞ்சாங்கன்னா, நமக்குள்ள திரும்பி நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தியானம், தவம்லாம் எனக்கு இன்னுமே தியானம்னா என்னன்னு தெரியாது. ஆனா நான் உட்கார்ந்திருக்கிறது வந்து சும்மா உட்கார்ந்திருக்கிறது தான். நான் கூட சொல்லலாம் 6 வேலை செய்யணும்னு செஞ்சுட்டு இருப்பேன்னு. அந்த 6 வேலை வந்து சும்மா உட்கார்ந்திருக்கிறது தான். ஏன்னா உள்ள திரும்புறோம் அவ்வளவுதான் எனக்கு. உள்ள திரும்பி அந்த நானுன்னு ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டோம்னா, அது மனத கடந்த இடமா இருக்கும். கிருத்திகா அம்மா வந்திருக்காங்களா? எனக்கு காமிக்கல. வந்தா சொல்லுங்க யாராச்சு. நன்றி. நீங்க சும்மா இப்போ எனக்கு தியானம் வரல அப்படின்னு நீங்க யாருக்காவது தியானம் வரல அப்படின்னா, நீங்க அதையும் தாண்டி ஞான மார்க்கத்துல இருக்கலாம். இல்ல அதுக்கும் கீழ இந்த ஜெபம் பண்ணி அந்த மனத அமைதிப்படுத்திட்டு போற இடத்துலயும் இருக்கலாம். எது வரலையோ அதோடயே போராடணும்னு அவசியம் இல்ல. அ ஜஸ்ட் உள்ள அ யாரும் இல்லாத இடத்துல நம்ம உள்ள திரும்பி நம்ம கண்ண மூடுனாலும் சரி, கண்ண தொறந்திருந்தாலும் சரி, எனக்கு அதுல ஒரு வித்தியாசமும் தெரியாது. உள்ள திரும்பிட்டோம்னா, நம்மளோட கவனம் வந்து உள்ள திரும்பி அந்த நான் என்ற உணர்வு. ஏன்னா, நம்ம இப்ப உலகத்துல என்னன்னா, நான் என்ன செய்றேன், நான் எத பார்க்குறேன், நான் எத குடுக்குறேன், அந்த இடத்திலேயே தான் நம்ம கவனம் இருக்கு. இப்ப நான் பார்க்குறேன்னா, இப்போ ஒரு ஃபோட்டோவ பார்க்குறேன்னா, நான் ஃபோட்டோவ பார்க்குறேன். இந்த ஃபோட்டோவ பத்தின எண்ணங்கள், அதுல தான் என்னோட கவனம் இருக்கு. நானுன்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? அத நம்ம உட்டுர்றோம். அந்த நம்ம ஐம்புலன்கள் என்ன சொல்லுதோ, அதிலேயே தான் நம்ம கவனத்த வைக்கிறோமே தவிர, இதெல்லாம் சொல்றது எது? இதெல்லாம் எங்கேருந்து வருது? இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது யாரு? அப்படின்னு அந்த இடத்துல நம்ம திரும்பும்போது, இப்ப கண்ண மூடி நீங்க இருக்கீங்கன்ற உணர்வு உங்களுக்குள்ள எங்க இருக்கு? அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நான் என்ற உணர்வு எங்க இருக்கு? அப்படின்னு பார்த்து நீங்க அங்க போய் நிக்கும்போது, இந்த மனத கடந்துருவோம். இந்த அ அ செயலாக இருக்கிற இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன்றக்கப்ப, நான் பேசிட்டு இருக்கிறதுல என் கவனம் இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்கன்ற இடத்துல உங்களோட கவனம் இருக்கு இல்லையா? இத யாரு கேட்டுட்டு இருக்கா? இத யாரு பார்த்துட்டு இருக்கா? அந்த நான் என்ற உணர்வுல நீங்க போய் நிக்கிறீங்க அப்டின்னா, அந்த மனத நம்மளால கடக்க முடியும். அந்த அந்த இடத்துல நின்னு எ நீங்க அந்த இடத்துல நின்னு நீங்க எல்லாத்தையுமே கவனிக்கலாம். மூச்சு எப்படி ஓடுது? நமக்குள்ள மூச்சு எப்படி ஓடுது? நான் இப்ப எந்த உணர்வ வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு குடுத்துட்டு இருக்கிறேன்? நான் கோவ உணர்வ குடுத்துட்டு இருக்கேன்னா, இதுக்கான விளைவுகள் வந்தே ஆகும். பொறாம குணம் குடுத்துட்டு இருக்கேன்னா, இதுக்கான விளைவுகள் வந்தே ஆகும். இன்னும் நான் பொறாமப்படுற மாரியான சிச்சுவேஷன் குடுக்கும். நான் அன்ப குடுத்துட்டு இருக்கிறேனா, நான் எத பிரபஞ்சத்துக்கு இப்ப நான் குடுத்துட்டு, என்ன ஃப்ரீக்வென்சில நான் இப்ப வைப்ரேட் ஆயிட்டு இருக்கேன்? என்ன நிலையில நான் இப்ப இருக்கேன்? என் மனசு அன்புல இருக்கா? எனக்கு எதுவும் வலி இருக்கா? என்னோட பிரச்சனை என்னன்னு ஏன்னா உடம்பு வலியும் உங்களோட மனசோடது தான். நீங்க பிடிக்காத நான் சொன்னேன் இல்லையா, பிடிச்ச விஷயம் செய்யும்போது மனசு ரொம்ப சந்தோஷப்படும். பிடிக்காத விஷயம் செய்யும்போது கை வலி, கால் வலி, முதுகு வலி எல்லாமே வந்துரும் நமக்கு. நான் தான் எல்லாம் செய்றோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா, முதுகு வலி வந்துரும். நான் தான் இங்க வீட்ல எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறேன். நான் தான் இந்த குடும்பத்தையே தாங்கி நிக்கிறேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டே அத ஒரு வருத்தமா எடுத்தீங்கன்னா, முதுகு வலி வந்துரும். அந்த அந்த வலி வந்து நமக்குள்ள தான். அதுமாரி ஏன்டா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இங்க ஏன்டா இந்த இந்த வேலையெல்லாம் செய்றோம்னா, உங்களுக்கு கால் வலி வந்துரும்.
தேவையில்லாத இந்த இதெல்லாம் நமக்கு குடுக்கப்பட்டிருக்கேன்னு இந்த வருத்தத்தோட நம்ம செய்ற வேலை நமக்கு தெரியாது. அது பிரெயின் தான் நம்ம அந்த வலிய குடுக்குதுன்றதே நமக்கு தெரியாது. நம்ம அந்த கால சரி பண்றதுல இருப்போம், முதுக சரி பண்றதுல இருப்போம். அந்த மாரியான விஷயங்கள நம்ம சரி பண்ணிக்கிட்டே இருப்போமே தவிர, இது எங்கேருந்து வருது? என்னோட எண்ணத்துல இருந்து தான் வருது. என்ன குடுக்குறோமோ அதுதானே வரும் இல்லையா? அ கால் வலிக்குன்னு அந்த இதுலயே போயிட்டுருப்பாங்களே தவிர, இந்த கால் வலிக்கு காரணமான இருக்குது என் மனசு தான். என் மனசு அத ஏத்துக்காத நிலையில இருந்து தான் இந்த பிரச்சனை வருது. இத சரி பண்ணா அந்த மனத கடக்கணும், மனத அமைதிப்படுத்தணும். இப்படி நம்ம உள்ளுக்குள்ள திரும்பும்போது தான், நம்ம இந்த மனதையே கடக்க முடியும். எல்லாத்தையுமே புறமாவே பார்க்குறோம் இல்லையா? இந்த புறமா இருக்கிற எல்லா விஷயமுமே உள்ளுக்குள்ள இருந்து வர விஷயம் தான். நம்ம பார்க்குற மனிதர்களாகட்டும், நமக்கு வர சிச்சுவேஷன் ஆகட்டும், நமக்கு வர வலிகள் ஆகட்டும், நம்ம ஈவன் ஆக்சிடென்ட் கூட நம்ம நினைக்கிறோம்ல ஆக்சிடென்ட்லாம் அதுவா நடக்கிறதுன்னு. அதுவும் கூட நம்மளோட தடுமாற்றத்தோட வெளிப்பாடு தான். எல்லாமே இங்கக்குள்ள இருந்து உள்ளுக்குள்ள இருந்து தான் வரும்போது, நான் உள்ள திரும்பியே ஆகணும் இல்லையா? உள்ள திரும்பியே ஆகி அந்த இறைவன பற்றிக் கொள்ளணும். ஏ ஏன்னா சரி பண்ண வேண்டிய இடம் உள்ள தான். நம்மள்ட்ட சக்தியே இல்ல அப்டின்னா பரவால்ல. அதெல்லாம் பண்ணவே முடியாதுன்னா பரவால்ல. நம்மள்ட்ட எல்லாமே இருக்கு. இந்த மாயையான இந்த பொருள் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம் அப்டின்ற அந்த மாயையான உலகம் இருக்கு இல்லையா? அதுக்கு தேவையானதுக்கு மட்டும் அ கவனத்த குடுத்தா போதும். ஏன்னா, அந்த சக்தி எல்லாத்தையும் நம்ம இதுல வீணடிச்சிடுறோம். அந்த ஒரு 5 நிமிஷ சுகத்துக்காக, ஒரு கொஞ்ச நேரம் தான் அந்த சாப்பாடுங்கிறது, ஒரு சந்தோஷம் இங்க இங்க போகணும், அங்க போகணுங்கிறதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்ச நேரம். உண்மையான அ ஆனந்தம், பேரானந்தம் உள்ள இருக்கு. பேரன்பு உள்ள இருக்கு. அப்ப நம்மகிட்ட சக்தியும் இருக்கு. எல்லாருக்குள்ளயும் சக்தி இருக்கு. எல்லாருக்குள்ளயும் சிவமும் இருக்கிறாரு. எல்லாருக்குள்ளயும் நந்தி தேவர் இருக்காரு, முருகர் இருக்கிறாரு, லக்ஷ்மி தேவி இருக்கிறாங்க. அவங்க அவங்க உத்தரவு குடுத்ததுனால தான் இப்ப நம்ம பணத்தையும் தாண்டி அருள புடிக்கணும்னு நம்ம போகுறோம். சரஸ்வதி தேவியோட அருள் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி எல்லாருமே நமக்குள்ள இருக்கிறாங்க. முருகர் அருள் இல்லன்னா, நான்லாம் இதெல்லாம் தொடுறதுக்குலாம் வாய்ப்பே இல்ல. என்னாலே இதெல்லாம் படிக்க முடியுது, பேச முடியுது அப்படின்னா, இங்க உலகத்துல இருக்கவங்க எல்லாராலயுமே இது முடியும். அவங்க என்ன திரும்பணும் அந்த அன்பு நிலைக்கு அவங்க திரும்புனா போதும். இது மாயை தான். இதுக்காக என் எல்லா சக்தியும் நான் விரயம் பண்ண தேவையில்ல. இதுல தேவையானது எனக்கு சாப்பிட வேணுமா? இந்த உலகிற்கு நான் எப்படி நடந்துக்கிட்டா ஓகேவா? அந்த அளவுக்கு மட்டும் இருந்தா போதும்ன்ட்டு நம்ம திரும்பணும். அ அ அதனால உங்களுக்கு எது வருதோ, என்ன வந்தாலும் சரி, சும்மா உட்கார்ந்திருந்தாலே போதும். உள்ளுக்குள்ள திரும்பி கவனத்த மட்டும் உள்ளுக்குள்ள திரும்பி வச்சா போதும். எண்ணங்கள் வரத கவனிச்சா போதும். மூச்ச கவனிச்சா போதும். நமக்குள்ள இருக்கிறத கவனிக்க நம்மளால உள்ள அடுத்த நிலைக்கு ஏன்னா மனம் அமைதியாயிடும். நம்ம உள்ளுக்குள்ள கவனத்த போட மனம் வந்து ஏன்னா அது வெளியிலயே சுத்திட்டு இருக்கிற மனம் இல்லையா? அத நம்ம வந்து நம்ம அந்த கவனத்த வந்து உள்ள திருப்பிட்டோம்னாலே மனமும் உள்ள திரும்பிடும். மனமும் உள்ள திரும்பிட்டோனே, நம்ம ஈகோவ வந்து அந்த நானுன்ற உணர்வுல போட்டுருவோம். அந்த நானும் இல்லாம ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா. அதையே நம்ம சாட்சியாக பார்க்கும்போது, நம்ம இதெல்லாம் தாண்டி உள்ள கடந்து போக முடியும். அதனால உள்ள திரும்புறது ரொம்ப 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 முக்கியம். இது நம்ம இந்த அளவுக்கு இத படிக்கிறோம், இத கேட்கிறோம், இத பத்தி சிந்திக்கிறோம்னாலே, நம்ம சுத்தி நெறைய நல்ல ஆன்மாக்கள், குரு குருக்களும், சிறு தெய்வங்களும், நமக்குள்ள இருக்க தெய்வங்களும் ரொம்ப விருப்பப்படுறாங்க. நமக்காக ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. அந்த நிலையில நம்ம இப்ப இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது, இப்பயும் நம்ம கவனம் இல்லாம நான் வேற என் இஷ்டத்துக்கு தான் செய்வேன். நம்ம இருக்கக்கூடாதுங்கிறது நான் எனக்குள்ள சொல்லிக்கிற விஷயம். நான் அத அப்படியே உங்கள்ட்டயும் பகிர்ந்துக்கிட்டேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம். நிகழ்ச்சி நிறைவுறுகிற நேரத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்பதான் வந்தேன். நான் பாடல் எடுத்துக்கிறேன்னா நேரம் இருக்குங்களா? பகிரலாமா? சொல்லுங்க ஐயா. நீங்க உங்களோட பாடல ஆரம்பிச்சுட்டு நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க. நன்றிங்க. நல்லது, நன்றி. பாடல் எடுத்துட்டேன். சிவஞானிகளுக்கும் சிவயோகிகளுக்கும் அவமான சாதனம் ஆகாதது ஆகில் சிவஞானிகளுக்கும்
சிவயோகிகளுக்கும் அவமான சாதனம் ஆகாதது ஆகில் அவமாம் அவர்க்கது சாதனம் நான்கும் அவமாம் அவர்க்கது சாதனம் நான்கும் உவமானம் இல் பொருள் உள்ளுரலாமே உவமானமில் பொருள் உள்ளுரலாமே உள்ளுரலாமே சிவஞானிகளுக்கும் சிவயோகிகளுக்கும். இதுல யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் என்ன வேறுபாடு? நம்ம அதை ஏன் 2 வார்த்தைகளாக சொல்கிறார் பார்க்கும் பொழுது, இது முதல்ல பாடல் என்ன விளக்கம் சொல்றது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் ஒரு வரிகளுக்குள்ள போகலாம். உண்மையான சிவஞானிகளுக்கும் சிவயோகிகளுக்கும் இறைவனை அடைவதற்கான வழிமுறைகளான சன்மார்க்கம், சகமார்க்கம். சன்மார்க்கம் என்றாலே சன் என்றால் சத்திய மார்க்கம் என்று, சத்தியம் என்றால் உண்மை, உண்மை வழி அப்படின்னு சொல்லலாம். சகமார்க்கம், சற்புத்திர மார்க்கம், நாச மார்க்கம் ஆகிய 4ம் பயனில்லாதது ஆகும். ஏனென்றால் தனக்கு சரிசமமாக எதுவும் இல்லாத பரம்பொருளாகிய இறைவனை அவர்கள் தமக்குள் உணர்ந்து தெளிந்து விட்டதால். என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னை அறிந்திட தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார் என்று பாடல்ல சொல்ற மாதிரி, இங்கு தன்னைத்தான் ஆளும் தன்மை நான் பெற்றிடில் எல்லா பயன்களும் தாமே எய்தும்னு சொல்கின்ற பாரதியோட வரி மாதிரி, தன்னை அறியாமல் இந்த உலகத்தையே அறிஞ்சுக்கிட்டாலும் அதுல இன்னும் என்ன ஏது அப்படின்னு மேபி 1000 புத்தகங்கள் கூட படிச்சிருக்கலாம், அல்லது வெவ்வேறு வகையில அதோடைய விஷயங்களை வெளியில தேடி நம்ம பார்த்தாலும், ஆங்கிலத்துல ஒன்று சொல்லுவோம், நம்மளுடைய வேல்யூஸ்ல பாரோடு வேல்யூவா இல்லை இன்ட்ரின்சிக் வேல்யூவா அப்படின்ற ஒன்று இருக்கு. அதாவது நமக்கு வெளியில் தேடுகின்ற அறிவு, வெளியில் கிடைக்கின்ற அந்த அறிவை விட அந்த பட்டறிவு இன்னும் கூட உயர்ந்தது. அதாவது அனுபவம் மூலமாக அறிந்து கொள்வது, தன்னைத்தானே, அதான் உன்னில் தேடு உற்றது கிடைக்கும் என்ற ஒரு பாடல் இருக்கு. அப்போ உன்னில் தேடுவது போலதான் அப்பதான் நமக்கான உற்றது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அது சொல்றது. அப்ப நம்ம எப்படி தேடி அதை கண்டுபிடிக்கிறது? அப்போதான் இங்கு யோகிகளாக இருப்பதும் ஞானிகளாக இருப்பதும். யோகிகள் என்றாலே ஒன்றில் அந்த சிவபோகத்தில், அதுவும் அந்த நியம முறைகளை இப்படி எல்லாமே தெரிந்து கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வது, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருப்பது, எதை மிக சரியாக செய்வது என்ற பல வழிமுறைகளை படி மிக சரியாக தன்னோட சாதனங்களை எல்லாவற்றையும் சரியாக செய்பவர்கள் இருக்கிறார்ல, அந்த சாதகர்கள் தான் அந்த யோகி. யோகம் என்றாலே ஒருங்குதல், ஒன்றிணைதல், அந்த பரத்தோடு நம்மை இணைத்து அந்த பரமாக நம்மை உணர்தல். அந்த பரம் எல்லோரிடமும் இருக்கிறது, அந்த உயர்நிலை எல்லோரிடமும் அந்த பரமசிவனாக இருக்கிறார் அப்படின்றத புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த பரமே சிவமாக பார்க்கின்ற ஒரு தன்மை இருக்கும். அப்ப அது அந்த யோகிகளாகும். ஞானம் என்பது உண்மை தெளிவு உடையவர்கள், உண்மை தெரியாமல் இருப்பவர்களுக்கு அந்த உண்மையை மிக சரியான வகையில் எளிமையாக உணர்த்துபவர்கள். இவர்கள் எல்லாம் சிவஞானிகள். அதே போல சிவயோகிகளை பத்தி பார்த்தோம். இப்போ அவர்களுக்கு பயனுள்ளது பயனில்லாதது அப்படிங்கிறது. இப்ப பயனுள்ளதாக இருந்தா சரி, புத்தகம் பயனுள்ளதாக தான் இருக்கு, ஆனா புத்தகத்துல இருந்து ஒரு விஷயத்த படிச்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், அதை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தலைன்னா அந்த புத்தகம் இருந்தும் இல்லாதது தானே. அதாவது இஃப் யூ நோ, அதாவது ஒன்று உங்களுக்கு தெரிந்திருக்கிறது ஆனால் தெரிந்ததை செய்யவில்லை என்றால் உங்களுக்கு தெரியாதது என்றுதான் பொருளும் அதுக்கு. அதாவது ஏற்கனவே தெரியுங்கிறதுனால எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, அதாவது ஒன்றை படிச்சுட்டேங்கிறதுனால எனக்கு எல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு if you know something but if you don't do what you learned or what you know, that means you don't know that அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ
எவ்வளோ விஷயங்கள் நம்ம சத்திய மார்க்கங்களை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். சன்மார்க்கம் இதுல அந்த 4 மார்க்கங்களையும் கூட குறிப்பிடுறாரு. அந்த வகைகள்ல நம்ம எவ்வளவுதான் தெரிஞ்சு எல்லாம் நூல்மயமாகவும் அப்படியே கேள்வி ஞானமாகவும் அங்கங்க இருக்கிறத வைத்தும் பார்த்தால் மட்டுமே அது பத்தாது. இப்போது நாம் எப்படி அதை உணரணும்? அது அவமான சாதனம் ஆகாது அப்படிங்கிறார். அது ஆகில் அவமாம் அவருக்கு, அப்படி ஆனாலும் அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது. அது இருக்கு ஆனா இல்லைன்னு ஒரு வடிவேலு ஒரு ஜோக்குல சொல்ற மாதிரி, அது இருக்கு ஆனா அவருக்கு சரியான நேரத்துல அது பயன்படாது, அல்லது சரியான வகையில அது அது அடுத்த நிலைக்கு அவர்களை எடுத்து செல்லாது அப்படிங்கிறதுதான். ஆம், அது அவருக்கு அது சாதனம் 4 ஓமானம் இல் பொருள் உள் உரலாமே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கு நமக்கு அந்த 4 மார்க்கங்களாக சொல்லப்படுகின்ற சன்மார்க்கமாகட்டும், சகமார்க்கம் என்பது அதாவது இதுல புத்தம் சரணம் கச்சாமின்னு சொல்ற மாதிரி தன்னுடைய அந்த சக உயிர்கள், தன்னை சுற்றி இருக்கிற அந்த என்விரான்மெண்ட், இதெல்லாம் சத்புத்திர மார்க்கம் அப்படிங்கிறது அந்த சத் புத்திர மார்க்கம். உண்மையான தன்னுடைய மாணவர்கள் ஆகட்டும் அல்லது தன்னுடைய பிள்ளைகள் ஆகட்டும், தான் மூலமா அந்த மற்றவர்களுக்கு போன அந்த ஒரு இது ஆகட்டும், இதெல்லாமே சொல்லலாம். அதே போல அந்த இத்தனை மார்க்கங்கள் நம்மிடம் இருந்தாலும் அது எங்க பயனுள்ளதாக இருக்காது. நமக்கு என்ன அப்படின்னா, அது அந்த பரம்பொருளை தனக்குள் உணர்கின்ற போது. அதனாலதான் நம்ம யோகா செஞ்சாலும் மற்ற எல்லாத்துலயும் அந்த இறைவன் எங்க இருக்கிறான்? நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிறான். இருதயம் அப்படிங்கிறத வெறுமனே அந்த ஹார்ட்ங்கிற ஆர்கன்கள்ல மட்டும்னு கிடையாது. அதை நம்ம நிச்சயமாக அந்த மைய சக்கரத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த உயிரின் மையமாக இருக்கிறான், நமக்குள்ள இருக்கிறான். அப்படிங்கிறப்போ அதை உணர்கின்றவர்கள் உணரவில்லை என்றால், தேவன் எங்கெங்கேயோ நம்ம போய் தேடுவோம். அங்கும் தேடி இதுல இல்ல அதுல இல்ல. ஒரு சிலர் இறைவனை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அதுல முதல்ல அங்க போவாங்க, அங்கும் உணர மாட்டார்கள், அங்கும் கிடைக்காது. அது நிறைய இடங்கள்ல நட்டக்கல்லை புஷ்பம் என்ற 4 இதர சுற்றியே என்றெல்லாம் வரும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு அதுல உள்ள உண்மையின் நிலையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த இறைவன் எல்லாவற்றிலும் இருக்கிறான், எல்லோரிடமும் இருக்கிறான், எல்லா சூழலிலும் இருக்கிறான், எல்லா நேரங்களிலும் இருக்கிறான், எல்லா பாடங்களிலும் இருக்கிறான், எல்லா கேள்விகளிலும் இருக்கிறான், பதில்களிலும் இருக்கிறான். எங்கெங்கும் அந்த இறைவன் நம்ம பார்க்கின்ற தெரிந்துவிடும். இதுல மட்டும்தான் இது மட்டும்தான் தெரிந்தது அப்படின்ற மாதிரியே ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள போறோம் அப்படின்னா, ஒரு இன்ஃபினிட்டியை எப்படி ஒரு சின்ன ஒரு கூட்டுக்குள்ள சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே அடைக்கிறது, அது மாதிரிதான். அது மாதிரி இல்லாமல் நாம் எப்போதும் தன்னை தானே தனக்குள்ளே இருக்கின்ற அந்த உயர்நிலையை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு இருந்தோம் என்றால், அதுக்கப்புறம் படிச்சதெல்லாம் கூட பயனுள்ளதா இருக்கும். அப்ப நம்மகிட்டயே பயனுள்ள இல்லை, நம்மளே உணரல அப்படின்னா, அதான் சொல்லுவார்கள், தன்னுடைய அந்த செல்ஃப் லவ் இல்லைன்னு வச்சுங்க, தன் மீதான அந்த சுய அன்பு இல்லாவிட்டால் அது மற்றவர்கள் எல்லோரையும் குறையாகவே பார்க்குமா. அதான் தன் குறையை தெரியாதவர்கள் தான் மற்றவர்களுடைய குறைகளை பார்ப்பார்கள்னு சொல்ற மாதிரி, தனக்குள்ள குறைய நிவர்த்தி செஞ்சுட்டு அவங்களுக்கு அதை மற்றவர்களுடைய குறையையும் பொறுத்து கொள்ள முடியும், அதை நீக்குவதற்கு இவர்களும் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். அப்ப இது நல்ல ஒரு அருமையான ஒரு பாடல். அதில் ஒவ்வொரு நாளும் நம்ம திருமந்திரம் நம்ம கற்பதற்கும் கேட்பதற்கும் பல வகையில் இருக்கு. இது 6ஆம் தந்திரத்தில் ஞான வேடம் என்கின்ற பதில் வருது. அந்த ஞானம் இருப்பதாக தெரிந்து கொண்டு அது வெறுமனே வேடதாரியாக இல்லாமல் அது உண்மையான ஞானதாரியாக நம்ம உண்மையிலேயே உணர்ந்த, உண்மை என்றாலே என்ன, உள்கூட்டல் மெய், உள்ளுக்குள் இருக்கின்ற மெய்யை உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதான் உண்மை அப்படின்ற சொல்லுக்கே கூட. அப்போ உள்ளுக்குள் இருக்கின்ற மெய்யை உணர்ந்தவர்கள் நிச்சயமாக பரவெளியையும் உணர முடியும் என்பதுதான். நன்றி, நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி, மிக அருமையாக. வேற யாரும் எதுவும் கேள்வி கருத்து ஏதாவது சொல்றீங்களா? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? நன்றி, அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம்.
தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.